அம்மா இந்தாங்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு saree எடுத்திருக்கேன். என்ன வர வர விநாயகத்தோட செயல்பாடெல்லாம் சரியில்லையே. அம்மா, கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்லயே ஸ்டார் கட்டினா வீடே பிரைட்டா இருக்கும்ல. இந்த எல்இடி பல்ப கொடுக்காத வெளிச்சமா அந்த குண்டு பல்ப கொடுத்துற போது. அம்மா, கிறிஸ்மஸ்க்கு பலகாரம் எதுவும் செய்யலையா? சாப்பிடும் போல இருக்கு. ஜான்சி வீட்ல செஞ்சு தருவாங்க, வாங்கி தரேன். அம்மா உன்னை கேட்கவா? என்ன ஜான்சியே வாங்கி தரணுமா? ஐயோ இல்லம்மா, புது போன் ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிருந்தீங்களே, அத பத்தி பேச வந்தேன். அம்மா, ஜான் என்ன கேரல்ஸ்க்கு கூப்பிட்டான், நான் போயிட்டு வந்துடுறேன். நான் உனக்கு வீட்ல கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன், நீ ஹோட்டல்ல போய் ஜாலியா சாப்பிட போறியா? அம்மா, கேரல்ஸ் தான் ஹோட்டல் இல்லம்மா, கிறிஸ்மஸ் வர போகுதுன்னு எல்லா வீட்லயும் போய் ஆடி பாடி சொல்றது. அதான் போன வருஷமே டிசம்பர் 25 சொன்னாங்களே, திரும்பவும் ஏன் சொல்லணும்? அது ஒரு வருஷம் ஆயிடுச்சுல, எல்லாம் மறந்து போயிருப்பாங்கம்மா. நாங்க திரும்பவும் போய் ஞாபகப்படுத்திட்டு வந்துடுறோம். எனக்கு இது சரியா படலை. அம்மா, ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. கைய கொடுங்க, இன்னைக்கு ஏசுநாதர் பிறந்த நாள். டேய், ஏன் பிறந்த நாளும் இன்னைக்கு தான்டா. ஐயோ சாரிமா, ஹாப்பி பர்த்டே. உனக்கு இருக்கு. அம்மா, இந்த பிளம் கேக்னு ஏதோ சொல்றாங்களே, அத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? டேய், எனக்கு உன்ன பத்தியே ஐடியா இல்ல. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? அதாவது கர்த்தர் என்ன சொல்லுறாருன்னா, அவர் எது சொன்னாலும் நல்லதாதான் சொல்லிருப்பாரு. நீ என்ன சொல்ற இப்போ? நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுறது எனக்கு பிடிக்கலமா. அதுக்கு உங்க சந்தேகத்தை போக்குறதுக்காகவே நான் ஜான்சியை லவ் பண்ண போறேன். இதான் கதையா? இவன் ஒன் சைடுக்கே இந்த பில்டப் பண்றான். அவ துரத்தி விட்ட அப்புறம் என்கிட்ட தானே வரணும். அப்ப பாத்துக்கலாம். நீங்க ஜாலியா கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னும் சொல்ல போனால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே உங்களை எல்லாம் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மிக மிக்க மகிழ்ச்சி.